இப்போ நிறைய பேர் கேன்சர் நோயால் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க. இப்போ டே பை டே பார்த்தா நம்ம கிளினிக்கில் வந்து கேன்சர் பேஷண்ட் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ இந்த கேன்சர் நோயை வந்து எப்படி குணப்படுத்தலாம், முடிஞ்சது கேன்சர் நோயை எப்படி வராமல் தடுக்கலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நடைமுறையில் பார்த்தோம்னா நிறைய கேன்சரேஷன், அதாவது மார்பக கேன்சரேஷன், கர்ப்பப்பையில் இருக்க கேன்சரேஷன், கருமுட்டையில் இருக்க கேன்சரேஷன், லங்ஸ் கேன்சர், தென் உணவு குழாயில் இருக்க கேன்சர், மலக்குடல் கேன்சரேஷன், லிவர் கேன்சரேஷன், பேங்க்ரியாஸ் கேன்சரேஷன், இப்படி நிறைய பேஷண்ட்ஸ் இந்த ரிப்போர்ட்ஸ் நிறைய வராங்க. இந்த கேன்சருக்கு வந்து நம்ம ஆயுஷில் என்ன மாதிரி சிகிச்சைங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஆயுஷ் மருத்துவத்தில் முக்கியமாக ஹோமியோபதி அண்ட் ஆயுர்வேதிக் மருந்தில் நிறைய கேன்சருக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. இல்லை நிறைய இந்த ஆயுஷ் மருத்துவத்தில் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த ஹோமியோபதியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் மருந்துகள் நிறையா இருக்குது. கேன்சர் செல் அழிக்கக்கூடிய மருந்துகள் நிறைய உண்டு. இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்போ நிறைய சில பேஷண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ கேன்சரேஷன் சொல்லுவாங்க. அந்த ப்ரீ கேன்சரேஷன் பேஷண்ட்டுக்கு தென் கேன்சர் வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்கவங்க, ஸ்டேஜ் 2ல் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு வந்து 100% க்யூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த கேன்சரேஷன் வந்து அடுத்த லெவல் போகாமல் நிறைய பேர் தடுக்கலாம். பட் அதுவே பார்த்தோம்னா ஒரு சில பேஷண்ட் வந்து 3rd and 4th ஸ்டேஜில் வருவாங்க, நல்ல ஸ்ப்ரெட்டிங் ஸ்டேஜில் வருவாங்க, டெட் எண்டில் வருவாங்க. இந்த மாதிரி பேஷண்ட் என்ன பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் பார்த்தோம்னா நம்ம ஆயுஷ் மருத்துவத்தோடு சேர்ந்து இணைப்பு மருந்து ஆங்கில மருத்துவத்தோடு சேர்த்து இணைப்பு மருந்து நம்ம ஆயுஷ் மருத்துவத்தை சேர்த்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஆல்ரெடி எடுக்கிற அந்த கீமோ அண்ட் ரேடியேஷன் தெரப்பி குறைக்கலாம். அந்த கீமோ அண்ட் ரேடியேஷன் எடுக்கிற சைட் எஃபெக்ட்ஸையும் குறைக்கலாம். அவங்க வாழ்நாட்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ நிறையா மருந்துகள் நம்ம ஆயுஷில், அது முக்கியமாக ஹோமியோ மருந்தில் கேன்சருக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ இதை பற்றி சந்தேகம் ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம்.